எல்லாருமே ஒரு மாதிரி அவங்கள அறியாம ஆடிட்டு இருக்காங்க. பேய் பிடிச்ச மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. பேய் பிடிக்கிறது வந்து பார்த்தோன்னா தெய்வங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் எனக்கு வந்து எப்படின்னா ஒரு வீட்டுக்கு ஒரு தெய்வம் போயிடும். என்ன மந்திரவாதி சாமியார் கட்டி தேடி போகக்கூடாது. பில்லி இல்லை, பேய் இல்லை, பிசாசி இல்லை, சாதாரண மனிதனுக்கு தெய்வ சக்தி இறக்கிறதுனால எங்கேயுமே கிடையாது. முதல் முறையே நாம அந்த கால சித்தரை கட்டம் மகான கட்டம் யாருமே செய்யலைங்க இந்த உலகத்துல. புதுமையை நான் மட்டும் தான் இந்த கலையை இந்த இது உருவாக்கி இருக்கிறேன். நான் ஒரு தனி மனிதன். நான் யாரும் வணங்க மாட்டேன். எப்படியாப்பட்டவனும் கட்டுக்கு அடங்க மாட்டேன். எப்படியாப்பட்ட மந்திரவாதிக்கும் கட்டுக்கு அடங்க மாட்டேன். அந்த காலத்துல கேரளான்னா பயப்படுவான். நாளைக்கு கொல்லிமலைன்னா பயப்படுவான். அங்கிருந்து கையை வச்சுட்டு வாங்க, இங்கிருந்து எல்லாத்தையும் கொண்டு போங்க. எல்லாத்தையும் கொண்டு போங்கன்னு என்னன்னு சொல்லுவோம்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு லேடி வராங்க. லேடி வந்து ஒரு ஜென் வந்து சொல்றாரு, எனக்கு என் மனைவி கூட சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நல்லதுக்காக தான் வந்திருக்காரு. ஆனா அவங்க மனைவி வந்து அவர் தொலை தாங்க முடியாம தான் பிரிஞ்சிருப்பாங்க. இப்போ நம்ம சேர்த்து வச்சோம்னா அவங்களுக்கு பண்ற கெடுதலா இருக்காது? அது அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ தாலி கட்டிய மனைவிங்க நல்லவனா இருந்தானே கெட்டவனா இருந்தா அப்படிதான் அனுபவிச்சாங்க. இப்ப கடவுள் இல்லைன்றவங்களை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டணும். அப்ப தெரியும் எப்பரா அந்த குழந்தை எப்பரா சாமி வந்து கணபதி வந்துச்சுன்னு சொல்லும். அப்போ இங்க நேரடி பார்த்தாதான் தெரியும் இந்த உலகத்துல. ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம். நாம் இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரத்த கணபதி ஆன்மீக நிலையத்துல வேலுசாமி ஐயா கூட தான் நம்மளோட இருந்திருக்கோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நன்மைக்கு மட்டும். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நான் வந்த புதுசில் இப்போ பார்த்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வரேன். பசங்க அதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. எல்லாருமே ஒரு மாதிரி அவங்கள அறியாமல் ஆடிட்டு இருக்காங்க. பேய் பிடிச்ச மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. அது எப்படி எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். ஒன்று ஏவல்னு ஒன்று ஏவி விடுவாங்க, இல்லாட்டி அவங்களே வந்து பேய் அவங்களுக்கு தெரியாமல் இந்த ராத்திரி டைம் போகிறது, இந்த பூ எடுத்துகிட்டு போகிறது, அந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க. அது மூலிமா அவங்க எடுத்துகிட்டு வருவான்னு சொல்கிறாங்க. எத்தனை வகை இருக்குது பேய் பிடிக்கிறதுல? பேய் பிடிக்கிறது வந்து பார்த்தோன்னா இயற்கையாக தும்மன் அடைஞ்சவங்க தான் பேய் பிடிப்பாங்க. இப்போ வந்து தும்மன் அடைஞ்சவங்க வந்து பார்த்தோன்னா ஆசைக்காக இன்னொரு இதில் உடம்புல இறங்கி அது பேய் பிடிச்சிக்கும். அந்த பேய் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கோயிலுங்க வந்தால் ஓடி போயிடும். ஆனால் இங்கே ரத்தகன மேத ஆழத்தில் நீ அங்கே ரோட்லேயே அந்த பேய் ஓடிடும். புரியுது. அங்கே கண்டாலும் என்னை பார்த்தாவே பேய்கெல்லாம் நடிங்க ஓடும். என்னை பற்றி தெரியும். ஏன்னா நான் ரொம்ப தைரியசாலி, ரொம்ப கட்டுப்பட்டுருப்பீங்க. எல்லாம் மந்திரத்துக்கு கட்டுப்படும். என்னை பார்த்தாவே எல்லாம் நடுங்கும் பேயெல்லாம். ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் அங்கே ஆடி 10 பேர் இழுத்துன்னு வருவாங்க. அந்த ரோட்டானே பார்த்தா டக்குன்னு நடந்து சாதாரணமாக வருவாங்க. ஏன்னா அங்கே டக்குன்னு போயிடும். அந்த மாதிரி வரும். அதே மாதிரி இங்க வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து மெய் மருந்து ஆறுதுன்னா அவங்களுக்கு வந்து அவங்க உடல்ல வந்து தெய்வத்தை இறக்கணும். இப்போ இங்க வந்து நிறைய பேருக்கு என்னன்னா, ஆமா அதுல நிறைய இது இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டா கூட ஒரு டிவியில பார்த்தோம், பேர் சொல்ல விரும்பல. அந்த டிவியில வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான சிங்கர், அவருக்கு வந்து சாமி வந்துடும். ஆனா அதை நிறைய பேர் கேலி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை பத்தி நீங்க விளக்கமா சொல்லுங்க. நம்ம கூட பார்த்தோன்னா இப்போ எல்லாமே கேலி செதுக்கலாம். இப்போ சாதாரண அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமா, ஆச்சரியமா இருந்துச்சு. 2-3 குழந்தைங்க, ஒரு பெண் குழந்தை விநாயகர், இன்னொன்னு வந்து அங்காள பரமேஸ்வரர், ஒரு பையன் சின்ன வயசு. இவங்க எல்லாம் எதனா பிரச்சனை வந்தாங்க, சும்மா வேடிக்கை பார்த்து வந்தவங்க, வேடிக்கை பார்த்து வந்தவங்க. நம்ம அந்த மந்திரத்துல இப்ப பொதுவா என்ன பண்றோம்னா, தெய்வங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் எனக்கு வந்து எப்படின்னா ஒரு வீட்டுக்கு ஒரு தெய்வம் போயிடணும். என்ன மந்திரவாதி சாமியார் கட்டி தேடி போகக்கூடாது. அவங்களுக்கு அந்த தெய்வம் அந்த உடல்ல இறக்கி விட்டா அந்த வீட்டை அவங்க பாதுகாத்துக்கணும். அதுதான் என் ஆசை. அதனாலதான் நான் எல்லா தெய்வங்களும் தேவதைகளும் அவங்க உடம்புல இறக்கி விடுறது. அப்போ அது இறக்கி விடும் போது அது என்ன ஆகும், ஆனந்தம், சந்தோஷம் அடையும். அப்ப சந்தோஷம் இருக்கும்போது சும்மா சாதாரணவன் ஒரு அந்த பையன் பார்த்தோன்னா பேசக்கூட மாட்டான். அவன் இப்படி சுத்தின்னு இருப்பான். அதே வீரம் பார்த்து எப்படி வந்துச்சு, எல்லாருமே இப்படி வீரம் வந்து எப்படி தான் துணிஞ்சல. அப்போ இயற்கையை வந்து அந்த தெய்வத்துடைய சக்தி இறக்கின பின்னாடி தான் அவனுக்கு அந்த வீரம் வந்துச்சு. பில்லி இல்ல, பேய் இல்ல, பிசாசி இல்ல, சாதாரண மனிதனுக்கு தெய்வ சக்தி இறக்கிறதுனால இப்ப அந்த தெய்வம் வந்துச்சுன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இனிமேல் அந்த குடும்பம் கஷ்டம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்குன்னு அந்த ஆன்மா வந்து அந்த தெய்வ உடம்புல இறங்கி அவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அவங்க செஞ்சு கொடுக்கும். இதுதான் தெய்வம் வேணுன்றது. நம்ம என்ன பண்றோம், தெய்வத்தை ஒழுங்க வழிபடாம தெய்வம் இல்லாததுல தான் என்ன, அது யாராவது ஒரு எதிரி எதனா பண்ணானா நமக்கு வந்துடும். ஒரு செய்வன் வச்சாலையும் வந்துடும், ஒரு எவ்வளவு விட்டாலையும் வந்துடும். இல்ல கிரகநிலை சரியில்லைன்றாங்க பாரு, அதனால கூட வந்துடும். இல்ல ஆள் பாதி பேர் என்ன கெட்டதையே சொல்லி 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 கூட மனசாலேயே ஏவல் விடுவான், அதெல்லாம் வந்துடும். ஆனா இந்த தெய்வம் இருந்தால், இந்த வந்து தெய்வம் இருக்கும்போது இதெல்லாம் என்ன பண்ணும், ஒதுங்கி ஓடி போயிடும். அதனாலதான் வீட்டுக்கு ஒரு தெய்வத்தை உருவாக்கி இறக்கி விடுறேன். 10,000 பேர் இங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த 3-4 மாசமும் 10,000 பேர் எத்தனை பேருக்கு சாமி இறக்குன்னு எனக்கே தெரியாது. இறக்கி விட்டுருவோம். தீட்சியம் மாதிரி வருமா இல்லாட்டி வேற கேட்டகரி? இது வந்து எப்படின்னா பரிமாற்றம். இப்போ எப்படின்னா எனக்கு வந்து
எல்லார் உடம்புலயும் தெய்வத்தை இறக்கணும்னு ஒரு ஆற்றல் எல்லாருக்கும் இந்த சக்தி கிடைக்காது. புரியுது. நீ போய் பாருங்க, எல்லா சாமியாரும் இந்த மாதிரி சாமி இறக்கணும் இறக்க முடியாது, கண்டிப்பா. எல்லாராலையும் முடியாது. அவன் இன்னைக்கெல்லாம் உட்காந்து முக்கி கூட்டாலையும் அவன் சாமி வரவே வராது. நான் என்ன இல்லை உட்காந்து என் மாட்டு மனசுக்குள்ளதான் மந்திரம் சொல்லுவேன், இல்லைன்னா கண்ணுல பார்த்துன்னு தான் இருப்பேன். அந்த பாட்டை பாட வச்சுட்டு இங்கேருந்து இறங்குன்னா அப்படியே ஆடி இறங்கும். அதுக்கு அவங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கணுமா? அந்த மாதிரி இவங்க உடம்புக்குள்ளதான் போகணும், இவங்க சில உடம்புக்குள்ள போக பேருக்கு முடியாது. இந்த ஒவ்வொரு ரத்தத்துல ஈஸியா தெய்வங்கள் இறங்கிருது. நான் Okay. அடிக்கடிக்க சொல்ல, அந்த ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ம். இதெல்லாம் டக்குன்னு வராது. இந்த ஏ எல்லாம் அவளுக்கு டக்குன்னு இறங்குறதில்ல. Okay. சில பேருக்கு அதே மீறி கூட இறங்குது. ஆனா இந்த ஓ எல்லாம் சாதாரணமா இறங்கி, ஓ பி இவங்களுக்கெல்லாம் சரண் இறங்கிருது. Okay. அதே மாதிரி இந்த உள்ளம் வந்து அவங்க பார்த்தோன்னா ஏதாவது ஒரு தூய்மையான உள்ளம் இருக்கும், இவங்களுக்கு பிரார்த்தம் இருக்கும். ஏதாவது இப்போ வந்து முன் ஜென்மத்திலயோ இப்போ அந்த குழந்தை இங்க வந்ததுனால சாமி இறங்கிச்சு, ம். இல்லைன்னா அது இன்னும் இறங்கி இருக்காரு. இறங்கியிருக்காது. ஆனா அதுக்கு எப்பவே கிடைக்க வேண்டிய பிரார்த்தத்தை நான் இப்பவே இப்பவே கொடுத்துட்டீங்க இங்க வந்ததுனால. இந்த குழந்தைக்கு என்னமே இல்லாம சில பேர்ல சாமி எப்படி இருப்பாங்க, நம்ம என்னெல்லாம் ஏவல் பிடிச்சவங்களுக்கு மட்டும் தான் சாமி இறக்கி ஏவலை விளக்குவாங்க. புரியுது. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஏவல் இல்லைன்னாலும் சரி, பேயே இல்லைன்னாலும் சரி, சராசரி எல்லாருக்கும் சாமி இறக்கி விட்டுறாரு. Okay. இதுவே பெரிய விஷயம். ஒரு சாமி இறக்கணும்னா பல செலவுகள் பண்ணணும், ம். அமௌண்ட் கொடுக்கணும். ஆனா இங்க அப்படியே கிடையாது. 10 ரூபாய் செலவு இல்லாம கையை வச்சுனே சாமி இறக்கின்னு போயிடலாம். Okay. அந்த அளவுக்கு இங்க மக்களுக்கு அது சேவை. எனக்கு ஒரு அதான் சொல்றேனே, இதெல்லாம் ஒரு மன திருப்தி. ஒரு வீட்டுல போய் தெய்வத்தை இறக்கி விட்டா அந்த வீட்டுல அந்த தெய்வம் காப்பாற்றுன்னு ஒரு ஆசை. இல்ல நானே பார்த்தேன், நீங்க வந்து யாராவது வந்து பேசுங்கன்னு சொல்லி அவங்க பேசும்போது நீங்க ரொம்ப அதை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தீங்க. அது அழகா பார்க்க முடிஞ்சுச்சு. பரவாயில்ல, அவங்க அந்த அந்த சந்தோஷம் போதும் இல்லையா உங்களுக்கு? நான் அதான் சொல்லிட்டேனே, நீ என்ன எனக்கு பணம் கொடுத்தாலே நான் அவ்வளவு சந்தோஷப்பட மாட்டேன், அன்னதானம் போட்டாலும் சந்தோஷப்பட மாட்டேன், அவங்க எனக்கு மாலையை போட்டாலையும் சந்தோஷப்பட மாட்டேன், எனக்கு குருவா தூக்கி வச்சு இதனாலையும் சந்தோஷப்பட மாட்டேன். அவங்க உண்மையை சொல்றாங்க பாருங்க, ம். அந்த உண்மை சொல்லும் போதுதான் அந்த Okay. மனம் வந்து உண்மையை மனசார அடிவாரத்துல இருந்து சொல்றாங்க பாரு, இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சேன்னு நம்ம தான் என் மனம் சந்தோஷம் இருக்கும். அப்போதான் நம்ம பண்ண கலைக்கும் நம்ம பண்ண அந்த தெய்வத்துக்கும், ஓ நம்ம தெய்வம் இவ்வளவு குணப்படுத்தியிருக்கு, நாம இவ்வளவு குணப்படுத்தியிருக்குன்னு ஒரு சந்தோஷம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இன்னைக்கெல்லாம் நான் இது வரைக்கும் செலவு பார்த்தது கிடையாது. இந்த ஒரு 3-4 நாள் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா காலி பண்ணியிருப்பேன். ம். அவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன் புரியுது. இந்த 3 நாள்லயே. அந்த மாதிரி இப்போ நான் துட்டு சம்பாரிச்சு செலவு பண்ணி மக்களை சந்தோஷப்படுத்துறேன், அவ்வளோதான். புரியுது. இதுக்கு முன்ன என்ன பண்ணுவேன், அன்னதானத்தை போட்டு நான் சம்பாரிச்சு கூலி வேலைக்கு போய் செஞ்சு ஃபைனான்ஸ் எடுத்து அன்னதானத்தை போட்டு கண்ணீர் சிந்தினேன். ஓகே. இப்போ நான் சுயமா யாராலையும் முடியாத நான் பணம் கேட்டு அதை சம்பாரிச்சு அது மூலியமா எல்லாத்தையும் குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்து அதில் எல்லா செலவு பண்ணி எல்லாத்தையும் இலவாசம் பண்ணி சூப்பர் ஐயா. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாகம் நடத்தும் போது வந்து சொல்லியிருந்தீங்க, ஃபோட்டோஸ்லாம் வந்து தீமை செய்யறது வைக்காதீங்க, நம்ம போர்டுலையுமே பார்க்க முடிஞ்சது, நீங்கள் நன்மை மட்டும் தான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாணயம் மாரி ஒரு பக்கம் ஒருத்தவங்க நல்லவங்க இருந்தால் இன்னொங்களுக்கு வந்து கெட்டவங்களா தான் இருப்பாங்க. அது எப்படி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறீங்க? நல்லவங்க பண்ணுறது கெட்டது பண்ணுறது எப்படி இப்போ கண்டுபிடிக்கிறீங்க? நான் வந்து பார்த்தேன்னா இப்போ எல்லா கோயில்லையும் பார்த்தேன்னா அங்காள பரமேஸ்வரி, மாரியம்மா கோயில், இந்த மாதிரி எல்லாம் வெறும் கோயில் பேர் தான் இருக்கும். ஆனா இந்த ரத்த கணபதி கோயில் கீழே பார்த்தீங்கன்னா நன்மைக்கு மட்டும் போட்டு, இது வரைக்கும் சரித்திரத்துல எந்த கோயிலையும் போட்டுக்க மாட்டாங்க. எந்த கோயிலாவது பார்த்துக்கிறாங்களா? எங்கேயுமே கிடையாது. முதல் முறையே நாம அந்த கால சித்தரக்கட்டும் மகானக்கட்டும் யாருமே செய்யலைங்க இந்த உலகத்துல. புதுமையா நான் மட்டும் தான் இந்த கலையை இந்த இது உருவாக்கி இருக்கிறேன். அடிச்சு சொல்லுவேன், இந்த உலகத்துல இந்த மாதிரி கூட்டத்தை சேர்த்தி இந்த மாதிரி 3 வேளை அன்னதானம் போட்டு யாரும் முகம் சுளிக்காம நான் கஷ்டப்பட்டு அவங்கள அந்த சம்மாரிச்சு அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக பல செலவுகள் பண்ணி எல்லாரையும் குணப்படுத்தி எவ்வளோ பேர் ஒரே மந்திரத்துல ஒரே இடத்துல உட்கார வச்சு குணப்படுத்துது. முதல் இடம் எதுனா இந்த ரத்த கணபதி ஆலயம் தான் இருக்கும். இது வரைக்கும் எந்த ஓலைச்சுவடியிலும் இருக்காது, எந்த இதுலையும் இருக்காது. நான் அதுக்காக தான் சொல்லுவேன் அடிக்கடிக்கும், நான் ஒரு தனி மனிதன், நான் யாரும் அணங்க மாட்டேன், எப்படியாப்பட்டவனும் கட்டுக்கு அடங்க மாட்டேன், எப்படியாப்பட்ட மந்திரவாதிக்கும் கட்டுக்கு அடங்க மாட்டேன். அந்த காலத்துல கேரளான்னா பயப்படுவான், நாளைக்கு கொல்லிமலைன்னா பயப்படுவான். ஆனா நான் கேரளாவும் பயப்பட மாட்டேன், கொல்லிமலையும் பயப்பட மாட்டேன், எந்த மாந்திரிகத்துக்கும் அசைய மாட்டேன். காரணம் என்னன்னா நான் வண்ணங்கிற தெய்வம் என் மேல உண்மையை இருக்குன்னு தான் அவங்க காப்பாத்துட்டோம். அவ்வளவுதான் ஒரே விஷயம். போனா போட்டோம், அதை பத்தி கவலையே இல்லை. நான் உயிருக்கு பயப்படவே மாட்டேன். ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கும்போது உங்க மேல ரொம்ப தாக்கம் அதிகமா வரும். நானே திட்டுறேன், நீ சும்மா வைக்குவாங்க. இப்ப போட்டா கூட தான் எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் மந்திரவாதி வேன் பண்ணிக்க கம்மான்ல மென்டல்னு கூட போடுவான். இல்லைன்னா இவனே என்ன பண்ணுவான், சும்மாவே எதனா ஒண்ணு சொல்லி விடுவானுங்க. அதை பத்தி நான் கவலையே பறதில்லை. அவன் போறதுக்கு அவன் இது பண்றதுக்கு நம்ம இல்லை. ஏன்னா அவனுக்கு என்ன தெரியுமா, அவங்களுடைய வருமானம் கேட்டு போச்சு. இங்க எல்லாமே கூப்பிட்டேன்,
இருக்கிற மொத்த கோயில் இருக்கிற இப்போ மலையனூருக்கு போறவங்க, திருவண்ணாமலைக்கு போறவங்க எல்லாமே இப்ப திசை திரும்ப வந்துட்டாங்க. சொல்றவங்களே சொல்றாங்க வந்தவாசில இருந்து எல்லா கோயிலுக்கு இப்ப அமாவாசை பௌர்ணமி போனவங்களாம் இப்ப திரும்பிட்டாங்க. இதே இன்னும் கொஞ்ச நாள் போனா எப்படி வருவாங்கன்னு எனக்கே தெரியாது, அவ்வளவு கூட்டம் வரும். என்னாலே அடுத்து முடியுமா என்னன்னப்பா. ஏன்னா இது சும்மா கிடையாதுங்க. ஒரு மனிதனை வந்து இவ்வளோ பேருக்கு எல்லாத்தையும் சக்தி பரிமாற்றம் தன் உயிரை படையல் வைக்கிற மாதிரி தான் கணக்கு. ஒரு விஷயம் பண்ணேன்னா என் உடம்பு குறையும், ஒரு நாள் இவ்வளோ குறையும், 15 நாள் இதை ஏற்றணும். நம்ம உடம்ப எவ்வளோ பேசணும், எவ்வளோ பேருக்கு சக்தி கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ பேர் ரிசல்ட் கொடுக்கணும். இல்லைன்னா ஒரு இவ்வளோ பேர் கூட்டத்தில் ஒரு தப்புன்னா கூட எல்லாத்தையும் பரவி அப்படியே டேமேஜ். சும்மா கிடையாது, மக்கள் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி எல்லாருக்கும் திருப்திப்படுத்தணும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், தன்னை பற்றி கவலைப்படாம மக்களுடைய நலனுக்காக என்னையவே மறந்துடுவேன். அப்போ வந்து நான் சொல்லுவேன் அடிக்கடி, என் குடும்பத்தையே மறந்துடுவேன், கொண்டாடி பள்ளியை மறந்துடுவேன், எதை பற்றியும் மறந்துடுவேன். எல்லாமே அப்போ பார்த்தோன்னா மக்கள் 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 தனக்கு இன்னும் இருக்காது. அங்கேருந்து கையை வச்சுட்டு வாங்க, இங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டு போங்க. எல்லாத்தையும் கொண்டு போங்கன்னு என்னன்னு சொல்லுவேன்னா, இங்க இருக்கிற தெய்வங்களுடைய சக்தியை எடுத்துட்டு போங்க, குருவுடைய சக்தியை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவேன். அப்படி எடுத்துன்னு போறதுனால தான் எல்லாருக்கும் நல்ல பலன் கிடைக்குது. அதே மாதிரி இந்த விஷயத்துல இந்த ரத்த கணபதி ஆலயத்துல நன்மைன்ற ஒரு ஸ்தானத்தை நான் சொல்றதுனால தான் இங்க இருக்கிறவங்க கூட அதை ஃபாலோ பண்றாங்க. இப்போ நான் ஒரு விஷயம் வாப்பா பேசுவேன்னு ஒருத்தர் கூட்டேன், அம்மா சொன்னாங்க உக்காருனாங்க, அதில் நான் உக்காந்துட்டேன். அப்போ எனக்கு எவ்வளோ பெருமை இருந்துச்சு. ஏன்னா நீங்க கற்றுக் கொடுத்தது தான் குரு, அதனால நான் அந்த தாய் பேச்சை கேட்கணும், அதனால தான் நான் உக்காந்துட்டேன்னா இருப்பாரு. அப்போ எவ்வளோ எனக்கு பெருமை தெரியுமா. அப்போ ஒரு பிள்ளை வந்து தாய் தந்தை நான் எப்படி வணங்க நான் பாடம் கற்றுக் கொடுத்தேன், அது உண்மையிலேயே எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் ஒரு வெறும் இன்னைக்கு இருக்கிற சாமியார் என்ன பண்றாங்கன்னா, வெறும் மந்திரம், சாமி, ஆடு வேறு, கோழி, இதை தான் சொல்லி இப்படிதான் பண்றாங்க. யாராவது 4 தத்துவம் சொல்றாங்களா, 4 பேர் இப்படி வாழணும்னு சொல்றாங்களா, 4 பேர் இந்த மூலிகை வச்சு பயன்பெறுன்னு சொல்றாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவன் பொழைச்சிக்குவான், நம்ம கீழே போயிடுவோம், நமக்கும் வேலை இல்லாமல் போயிடும். அதனால தான் எல்லாத்தையும் மறைச்சி இவன் குடும்பத்துக்கே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தோம். நான் அப்படி கிடையாது. என் பசங்களுக்கு இது வரைக்கும் மந்திரம்னா என்னன்னு தெரியாது. இங்க கூட வரமாட்டாங்க, இங்க கூட சேர்த்ததில்ல, எல்லாம் படிப்பாங்க. என் பையன் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சி, ஃப்ரீ சீட்டு. ஏன்னா கடவுள் பாருங்க எப்படி கொடுத்துருக்காரு. தனக்குன்னு நான் எதுவுமே யூஸ் பண்ணல, கடவுள் தானா கொடுத்தாரு. இன்னொரு பள்ளியும் இப்போ எம்பிபிஎஸ். நீங்களுமே அவங்களை வந்து வற்புறுத்தல, இங்கதான் வரணும் அவனுக்கு அவங்க. ஆனா என்னைக்குனாலும் அவன் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆனாலையும் அதுலயும் ஒரு சேவை. அதெல்லாம் என்ன பண்ண போறான் தெரியுமா? அடுத்து சொல்லுங்க. ரத்த கணபதி இது ஆலயன்ற மாதிரி ரத்த கணபதி ஹாஸ்பிட்டலும் கட்ட போறேன். ஓகே. அதில் கட்டி அதில் என்ன நான் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. எல்லா டாக்டரும் நிஜமா அதையும் ஒரு கலக்க போறேன். இப்ப மாந்திரியத்துல எல்லாத்தையும் கலக்கினா கலக்கி எல்லாத்தையும் உண்டில்லாம் பண்ணி எல்லாத்தையும் இப்ப இது பண்ணிட்டான். அடுத்து மருத்துவத்துல வருவேன் கண்டிப்பா. என் 2 பசங்க எம்பிபிஎஸ் ஆக்குறாங்க. ஒரு பையன் மெடிக்கல் சீட்டு ஃப்ரீ, இன்னொரு பொண்ணு வெயிட்டிங் இருக்குது. அதனால 2 பேருமே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி அதுலயும் இதே மாதிரி சேவை பண்ணி, முடிஞ்சால் பணம் எதனா வேற வீட்டுல இருந்தா அதையும் இலவசம் கொஞ்சம் பண்ணலாம். ஆனா எல்லாத்தையும் பண்ண முடியாது, ஏன்னா பணம் இருந்தால்தான் இங்கேயும் இலவசம் பண்ண முடியும். ஆனா இருந்தாலே நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், எல்லாம் பண்ணணும், அந்த பணம் வாங்கி தான் ஆகணும். ஆனா முடிஞ்சாலும் இப்போ நிறைய வாங்குறத நமக்குன்னு ஒரு நேர்மை இருக்கு, அந்த இதை வாங்கினா நமக்கு நிச்சயமாக இருக்கும். அதிலையும் ஒரு கலப்பேன். ஓகே. கூடிய விரைவில் அதுவும் என்னைக்குனாலும் கலப்பேன். ஓகே. ஒரு புரிதலுக்காக தான் கேட்குறேன். நீங்கள் அந்த போர்டில் போட்டிருந்தீங்க இங்கே நன்மை மட்டும் தான் செய்யப்படும் சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு லேடி வராங்க, லேடி வந்து ஒரு ஜென் வந்து சொல்கிறாரு, எனக்கு என் மனைவி கூட சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நல்லதுக்காக தான் வந்திருக்காரு. ஆனால் அவங்க மனைவி வந்து அவர் தொலை தாங்க முடியாமல் தான் பிரிஞ்சிருப்பாங்க. இப்போ நம்ம சேர்த்து வச்சோன்னா அவங்களுக்கு பண்ணுற கெடுதலாக இருக்காது? அது அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ தாலி கட்டிய மனைவிங்க நல்லவனா தானே கெட்டவனா இருந்தா அப்படிதான் அனுபவிச்சாகணும். முடிஞ்சா நீ மாத்து, நீ எதுக்குற ஒருத்தர். நான் தான் சொல்லிட்டேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தா அந்த பிரச்சனையே இருக்காது. அதனால அவங்ககிட்ட என்ன குறை இருக்கு, அந்த குறைக்கு நான் தான் எவ்வளவு வித்த வச்சுருக்கேன், எவ்வளவு மந்திரம், எவ்வளவு மூலிகை, வா போட்டோ வச்சு நீ செஞ்சுன்னு போ. அதில் ஒத்திமையறதுல நீ அதை விட்டு போட்டு தேவையில்லாம ஏன் பண்ண போற? அதே மாதிரி இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்லலாம். முன்னே நீ கேட்ட, இப்ப எவ்வளவு பேரு இதுல வச்சிருக்கிறாங்க, எழுதி இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் உண்மையை வச்சிருக்கிறாங்களா இல்ல தப்பான விஷயம் வச்சிருக்கிறாங்கன்னு கூட நம்ம கேள்வி கேட்கலாம். நம்ம சொன்னாலும் கேட்காம நிறைய பேர். இதுல என்ன ஒரு விஷயம்னா, நான் வந்து இதுல வந்து இப்போ நான் உபாசனை பண்ணியிருக்கிறேன், கணபதியே கெதின்னு இருக்கிறேன். கணபதி வந்து அப்படியே டைரக்டா செய்ய மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் கணபதியே தனக்குள்ள நான் ஐக்கியம் பண்ணிட்டேன். 64 கணபதி அவரே கெதி, ரத்தம் என் நாடி நரம்பு வெறித்தனம் பைத்தி முடிச்சிட்டேன். சொல்ல போனா அவரே கெதின்னு இருக்கிறேன். அப்படியேப்பட்ட அவர் இருக்கும்போது, என் உள்ளத்துல இருக்கும்போது நான் சொன்ன வார்த்தை தானே அங்க செயல்படுத்துவாரு. நன்மைக்கு மட்டும் சொல்லிட்டேன். அப்ப அவங்க தெரியாம போட்டா வச்சாலும் வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு வைக்கிறது வேஸ்ட் நானே சொல்லிட்டேன். அவன் தெரியாம வேஸ்ட் போனாலே அது பலிக்காது. காரணம் நான் சொல்றதான் அவர் செய்வாரு. காரணம் என்னன்னா, நான் அவரே கெதின்னு இருக்கிறேன், இவ்வளவு பேரை குணப்படுத்துறேன்,
இவ்வளவு உலகத்துல பாருங்க இப்ப இந்த ரத்த கணபதின்றது யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. ஆமா சரி, எனக்கு இங்க வந்து தெரியும். எங்க- கணபதி வந்து எப்பவுமே ஒரு மூல கடவுளா இல்லாம முன்னாடி அவங்களை வணங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வழிபடுவாங்க. இங்க வந்து ஆமா. பாத்தீங்கன்னா இவரே ஒரு மூல கடவுளா இருக்காரு. அதான் சொல்றேன், எல்லா இடத்துலயும் இவரை வந்து யாருமே இது பண்ண கிடையாது. ம். முதல் முறையாக அந்த காலத்துல பார்த்தோன்னா முருகருக்கு சித்தரா இருந்துக்கிறாங்க. ம். விநாயகர் கிடையாது, காளிக்கு, சிவனுக்கு, எல்லா தெய்வங்களுக்கும் ஆமா, சித்தரா சித்தரா இருந்துக்கிறாங்க. ஆனா கணபதிக்கு சித்தரா ஆனதே கிடையாது. ம். ஏதோ ஒருத்தர் 2 பேர் லைட்டா இருந்திருப்பாங்க அப்போ வழிபட்டோம். ஆனா ம். இந்த மாதிரி வெறி பிடிச்சி இந்த உலகத்துல யாருமே நீங்க பார்த்திருக்க மாட்டேன். கண்டிப்பா புது உருவாக்கப்பட்ட மகான் நான். கண்டிப்பா. ஆனா என்னை ஆரம்பத்திலேயே இவரு வந்து சொல்ல நீ ஒரு மகான்றான் தெய்வங்களை இங்கேயே சொல்லுவாங்க. அம்மன் பக்கத்துல இருக்க மாட்டாரு. அவர் அங்க வச்சிருப்பாங்க முன்னாடி நந்தியோட வச்சிருப்பாங்க. அவங்க வழிபாட்டு இங்க வர மாதிரி தான் இருக்கும். நான் இங்க பாருங்க இன்னொன்னு பண்ணா கோயில்ல ஐதீகம் பின்னாடி தான் கட்டியிருப்பாங்க. ம். இங்க விநாயகர் இருப்பாங்க, இங்க எலி இருக்கும், ஆமா. அங்க அம்பாள் இருப்பாங்க, சிங்கம் இருக்கும். நான் ஆமா. என்னையுமே பண்ணல, ஓகே. என் பாட்டுக்கு விளையாட்டுத்தனமா நான் பண்றேன். 1000 பேர் குணமாறாங்களா இல்லையா? ம். ம். எப்படி இருந்தா என்ன, உள்ளம் தூய்மை இருந்தா நான் ஜெயிக்கலான்ற ஒரு வெறியை வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த 64 கணபதியில் இந்த ரத்த கணபதி ஆகப்பட்டது உலகத்திற்கு முதல் முறையா கொண்டு வந்த நான் தான். ம். ஆனா எல்லாருமே இப்ப சொல்லலாம், ம். ஆனா அங்க இருக்குது இங்க இருக்குதுன்னு. இவ்வளவு வெளிப்படையாக ஒரு நாள் புள்ள கிளாஸ், பல நாள் கிளாஸ், அவரை பத்தி சொல்லி 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 மக்களை 10,000 வீட்டுங்கள்ல கணபதி உபாசனை பண்ண வச்சிருப்பேன், 10,000 வீடுகள்ல கணபதி பூஜை பண்ண வச்சிருப்பேன். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிறுவன் மேல கணபதி வர்றது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கிறீங்களா? பார்த்தது. நீங்க யாராவது ஆமா அதே பாருங்க, பெரிய விஷயம். யாரு மேலேயாவது கணபதி சாமி வந்துக்கிறத பாத்துருக்கீங்களா? இந்த இடத்துல கணபதி வந்து இதோட நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். கணபதி உடம்புல இறக்கி நான் கணபதி வந்திருக்கிறேன். அது சின்ன பையன் சொல்றது. சின்ன குழந்தை, அதுக்கு என்னன்னு தெரியாது. ம். யாராவது சொல்லி கொடுக்குமா? இப்ப கடவுள் இல்லைன்றவங்களை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டணும். ம். அப்ப தெரியும் எப்பறம் அந்த குழந்தை எப்பறம் சாமி வந்து கணபதி வந்துச்சுன்னு சொல்லும். ம். அப்போ இங்க நேரடி பார்த்தாதான் தெரியும் இந்த உலகத்துல. புரியுது. அப்படியேப்பட்ட இந்த இடத்துல அவங்க என்ன இந்த போட்டோ அவங்க சொல்லி வச்சாங்களோ நன்மைக்கு மட்டும்தான் நான் செயல்படுத்தி அந்த மந்திரத்துங்களை சொல்லி இருப்பேன். அவன் தப்பான வழியில பண்ணா கூட அது வேலையே செய்யாது. அது டெம்மி பீஸ் மாதிரி அப்படிதான் உக்காந்து இருக்கும். ஓகே. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு தோன்றதை பண்றேன்னு சொல்றீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஹார்ட் வடிவத்துல யாருமே யாகம் வளர்த்து நான் பார்த்ததே இல்லை. இதுவுமே நிறைய பேர் கேலி செய்வாங்க இல்லையா? கட்டமா செய்வாங்க, ஸ்டார் இது மாதிரி செய்வாங்க. இது ஒரு மாதிரி புதுசா இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? திடீர்னு என் மனசுல தோணுச்சு, ஓகே என்னடா இதுன்ட்டு. ஆர்ட்னா எல்லாமே இந்த லவ்ஸ்க்கு தான் பயன்படுத்துவாங்க. ஆமா. அது ஒரு மனசு, இதயம், ஆமா. அன்பு, அதுலயே அன்பு தானே. ஆமா. அந்த அன்பு இதயம்ன்ற ஒண்ணு மாதிரி அது ஒரு அன்பு தான். அதை வந்து நிறைய பேர் தப்பா லவ்ஸ் அப்படின்வாங்க. ம், ம். அன்புன்னு இருந்தா இந்த உலகத்துல எல்லாமே சாதிக்கலாம். அதுலயும் வந்து பார்த்தோன்னா பெண்களுடைய யோனியும் ஆர்ட் போல தான் இருக்கும். ஓகே, கரெக்ட். கொஞ்சம் இதா இருக்கும். ம், ம், என்ன இது ஆர்ட் மாதிரி இது பண்ணிட்டாங்க. இதுல வந்து பார்த்தோன்னா யோனி மாதிரி இருக்கும். ஓகே. அதனால பெண் தெய்வத்துக்கும் விநாயகருக்கு இது ரொம்ப பிடிக்கும். அது என் மனசுல இது தோண்டிச்சு. நான் தான் சொல்லுவேன், யாரும் கேட்க மாட்டேன், இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க. நிறைய பேர் யோசிப்பாங்க இதெல்லாம் பண்ணாலே ஒரு மாதிரி தப்பா நினைப்பாங்களா, கேலி பண்ணுவாங்களான்னு நினைப்பாங்க. அது நீங்க எதுவும் நான் என்ன நாங்க 10,000 பேர் குணம் பார்த்தேன், எனக்கு என்னது அது நல்லா ஆக்குறது. அதை கடவுளை நினைச்சு கும்பிட்றேன் நீ. புரியுது. நான் தான் சொல்றேனே, பெண்கள் மாதவிடா ஆனாவே இந்த கோயிலுக்கு வரலான்ட்டேன். ம். இது வரைக்கும் எந்த கோயிலும் சொல்லிக்க மாட்டாங்க. வாய்ப்பே இல்ல. ஓப்பனா சொல்றேன், இந்த கோயிலுக்கு பெண்கள் மாதவிடா ஆன டைம்ல வந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு உடனே வேலை செய்யும். புரியுது. அவ்வளோ பக்காவா ரசம். ஏன்னா நான் சொல்லிட்டேன்ல, அவர் செஞ்சிருவாரு. எல்லா கோயிலும் வானான்னு நான் வேணுமணிக்க வேணும்னு புரியுது. விதியை மாத்திரம் தானே நானு. அதனால தான் வேணுமணிக்க நான் அப்படி சொல்லுவேன். ஆனா நான் எவ்வளவு இது பேசினாலையும் அது தெய்வங்கள் செய்தா இல்லையா? கண்டிப்பா. நான் இப்படி பேசணும் செய்யாம போயிட்டாங்க. ம். நான் ஏத்துக்கிறேன். நான் தான் சொல்லிட்டு அந்த உதிரன்றது வந்து நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய உதிரம். ஒரு மனிதன் இப்ப நானே என்ன சொல்றாங்க, குரு கடவுள் மாதிரி, ஆமா. குரு எனக்கு குணப்படுத்துறாருன்னு அப்படித. ஏன் அதுவும் ஒரு கடவுள் மாதிரி தானே. ம். உன் உயிரை காப்பாத்துது இல்ல, கண்டிப்பா. அந்த உயிர் காப்பாற்றும் போது அதை போய் நம்ம கேவலமா பேசலாமா? அதுவும் ஒரு கடவுளுக்கு இன்னும் சேர்ந்து நினைச்சு கும்பிட்டு போயினே இரு. கண்டிப்பா. ஓகே. அதே மாதிரி நிறைய பேருக்கு பொருட்கள்லாம் திருட்டு போயிடும். அந்த மாதிரி பொருள்லாம் திருட்டு போனா நீங்களா கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா? ஏன்னா பழைய காலத்துல சொல்லுவாங்க, மை போட்டு கண்டுபிடிக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்குமா இங்க? எல்லாமே மாந்திரீகத்துல இருக்கு. ஓகே. நம்ம அதெல்லாம் போயின்னு எதுக்கு தேவையில்லாம பண்ணலாம். ம். ரொம்ப வெறித்தனம். நான் பழைய இதெல்லாம் வீடியோக்கெல்லாம் போட்டிருப்பேன். ஓகே. இப்ப இருக்கிற கூட்டத்துல நம்ம அந்த மைய உக்காந்து மந்திரம் ஜெபிச்சு உரி ஏற்றக்கூடிய அஞ்சன தேவி மந்திரம், அது புரியுது. வெத்தலை போட்டு மை பாகணும், அதெல்லாம் ரொம்ப கடுமை. இப்பெல்லாம் முடியாது. புரியுது. இன்னைக்கு இருக்கிறது வந்து என்ன மக்களுக்கு பிரச்சனை என்ன, ம். இதை மட்டும் பார்த்தாலும் அது ஏதோ 100ல 1 போகுது. அது இன்னைக்கு தான் டெக்னாலஜி வந்துருச்சு. ஆமா. எல்லாம் அவங்களே தேடி பிடிச்சிடுறாங்க. இனிமேல் மையாத மந்திரம் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு நாலேஜ் மக்களுக்கு எது தேவையோ அதை பட்டம் நம்ம கொண்டு போலாம். ஆமா. அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப அழகமா பார்த்து சொல்றீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.